புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் பெஞ்சல் புயலினால் ஏற்பட்ட கனமழையினால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்தி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில கடந்த ஒரு வார காலமாக பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலினால் ஏற்பட்ட கனமழை காரணமாக தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் சம்பா, தாளடி பயிர்கள் சுமார் 12 லட்சம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நிலையில் பெஞ்சல் புயலினால் பெய்த கனமழை காரணமாக சுமார் 1 லட்சம் ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீர் மற்றும் வெள்ளத்தால் மூழ்கி முழுமையாக சேதமடைந்திருப்பதா தொடர்பான செய்திகள் வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட இதுபோன்ற வெள்ளத்தால் ஏற்பட்ட பயிர் சேதங்களை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் தற்போது புயல் மழையினால் மீண்டும் விவசாய பெருமக்கள் கடன் வாங்கி பயிரிட்டிருந்த ஒரு பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கி பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக அரசு கடந்த ஆண்டுகளைப் போல் ஒரு சில இடத்திலேயே ஆய்வு செய்து பெரும்பாலான இடங்களை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்யாமல் இருப்பதாக செய்திகள் வந்துள்ளன என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் இதுபோன்ற கண் துடைப்பு கணக்கெடுப்பு நாடகம் நடத்தாமல் பெஞ்சல் புயலினால் பெய்த கனமழை காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மழை மற்றும் வெள்ள நீரால் மூழ்கியுள்ள சம்பா மற்றும் தாளடி பயிர்களை வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரில் சென்று முழுமையாக கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக முழு நிவாரண தொகையும் வழங்கிடுமாறு திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அதுல குறிப்பிட்டிருக்காரு. மேலும் தமிழ்நாட்டில் கனமழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்ட பயிர்களை அதிகாரிகள் நேரில் சென்று கணக்கெடுப்பு நடத்தி உடனடியாக நிவாரணம் வழங்கவும் வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. மேலும் பெஞ்சல் புயலின் காரணமாக கனமழையினால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களிலும் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சீர் செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளையும் நேரில் சென்று வழங்கிடுமாறு முதலமைச்சரை வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்.